ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி காக்குமேனு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் கேப்பில் ஓல்ட் மேன் கோகுன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸும் போச்சு. வெறும் 2 எபிசோடை கொண்ட ஒரு சீரீஸாக இது இருந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இது. வெறும் 3 எபிசோட் தான் இதில் இருக்குது. காக்குமே நினச்ச அளவுக்கு வியூஸ் போகலை. அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி சீரீஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் நடக்கிற கதை. இஷிகி வர்சஸ் நருட்டோ ஃபைட்டை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபைட்டு கவாக்கிக்காக தான் முக்கியமாக நடந்திருக்கும். பட் இந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் நடக்கிற கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நருட்டோ சீரீஸில் நடந்த சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம பார்க்க போகிற கதைக்கு ரொம்பவே முக்கியம். இஷிகி அவரோட காமாவை ஜீகன் மேலே பிளேஸ் பண்ணியிருப்பார். இஷிகியோட ஒரே கோல் என்னன்னா அது சாக்ரா ட்ரீயை கல்டிவேட் பண்ணுறது தான். பட் காகுயா இஷிகியை பெட்ரே பண்ணதால் இஷிகி நியர் டெத்துக்கு போயிருப்பார். அப்போ தான் இஷிகி ஜீகனை பார்த்துருப்பாரு. அவரோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி ஷ்ரிங்க் ஆகி ஜீகனோட உடம்புக்குள்ளே போய் அங்கேயே தங்கி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஜீகனோட பர்சனாலிட்டியை எரேஸ் பண்ணி இருப்பார். ஒரு கட்டத்தில் ஜீகனை கம்ப்ளீட்டாக இஷிகி டேக் ஓவர் பண்ணி இருப்பார். இப்படி ஒரு டேக் ஓவருக்கு அப்புறம் இஷிகி சாக்ரா ட்ரீயை கல்டிவேட் பண்ண நினச்சிருப்பாரு. பட் அப்படி இவர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தடை அப்போது வருது. அதுதான் ஜீகனோட பாடி. ஆமாம், ஜீகனோட பாடி ஒரு நார்மல் ஹியூமன் பாடி. இதால் இஷிகியோட ஃபுல் பவர்ஸை கூட தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒட்சுசுகி டேட்டாவை இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சர்னு ஜீகன் நினச்சிருப்பாரு. அதுக்காக ஒரு பர்ஃபெக்ட் பாடியை ரெடி பண்ண ஜீகன் நினச்சிருப்பாரு. இதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதுதான் அமடோ. அமடோவோட இன்டெலிஜென்ஸ் பற்றி இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நமக்கு ரிவீல் பண்ணலை. பட் அமடோவை இவர் ஹையர் பண்ணுறாரு. அந்த டைமில் அமடோ ஒரு பெரிய சிக்கலில் இருந்திருப்பார். என்னன்னா அமடோவோட டாட்டருக்கு ஒரு மிஸ்டீரியஸான இல்னஸ் இருக்கும். இதை க்யூர் பண்ண அமடோவாலேயே முடியாது. ஒரு கட்டத்தில் அவரோட டாட்டர் இறந்து போயிடுவாங்க. அவரோட டாட்டர் மேலே வச்ச அதிக பாசத்தால் அமடோ மறுபடியும் அவங்கள கொண்டு வர பிளான் போட்டு இருப்பார். கஷ்டப்பட்டு நிறைய படித்து நிறைய ரிசர்ச்சை பண்ணி அமடோ அவரோட டாட்டரோட பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு. பட் அவங்களோட சோலை அவரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியலை. இந்த வெக்ஸில் இருக்கும்போது தான் இஷிகி இவரை மீட் பண்ணுறாரு. இவரோட சாக்ரா ஃப்ரூட் பிளானை பற்றி சொல்கிறாரு. அமடோ கேட்குற அவரோட டாட்டரோட சோலையும் கொடுக்கறதா ஜீகன் சொல்ல அமடோ ஜீகனுக்காக ஒர்க் பண்ண ஒத்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்க இஷிகியோட வெசலுக்கான சர்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க கண்டப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் கேண்டிடேட் தான் கவாக்கி. கவாக்கி ஒரு அப்யூசிவ் ஃபாதர் கிட்ட சிக்கி சின்னாப்பின்னமாகிட்டு இருப்பார். ஜீகன் எப்படி கவாக்கியோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஆனால் கவாக்கியை ஜீகன் அவரோட அப்பா கிட்ட இருந்து வாங்கி அவரோட லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் கவாக்கியை வச்சு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. கவாக்கி மட்டும் இல்லாமல் மொத்தம் 13 குழந்தைங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்டிங்கில் 11 குழந்தைங்க அப்படியே சாம்பலாக கவாக்கி கோடு மட்டும் பிழைக்கிறாங்க. பட் கவாக்கி மட்டும்தான் காமாவை பொசஸ் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டியை அவாய்ட் பண்ணுறாரு. கோடு ஒரு பியூர் வெப்பன் காமாவை அவாய்ட் பண்ணுறாரு. இந்த காமா மூலயமா எந்த ஒட்சுசுக்கியாலையும் ரீபார்ன் ஆக முடியாது. கவாக்கி இப்படி ஒரு காமாவை அவாய்ட் பண்ண அப்புறம் ஜீகன் கவாக்கியை தொடர்ந்து அப்யூஸ் பண்ணுறாரு. கவாக்கியோடைய ரேஜ் மூலமாக இந்த காமாவை அவர் மாஸ்டர் பண்ணுவாருன்னு ஜீகன் நினச்சிருப்பாரு. அப்படி தான் கவாக்கியும் அவரோட காமாவை மாஸ்டர் பண்ணுறாரு. பல வருஷமாக அப்யூஸ் செய்யப்பட்ட கவாக்கி ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாமல் எஸ்கேப் ஆக ஜீகன் அவரை தேடி வராரு. ஆனால் கவாக்கியை நருட்டோ கண்டுபிடிச்சி அவரோட பையன் மாதிரி வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் கவாக்கி ஹிடன் லீஃபில் இருக்கிறத ஜீகன் கண்டுபிடிக்கிறாரு. கவாக்கியை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக நருட்டோ சாஸ்கே ஜீகன் கூட சண்டை போட ஜீகன் ரொம்ப ஈஸியாகவே 2 பேரையும் டிஃபீட் பண்ணிடுறாரு. பெருசாக எந்த ஒரு மூவ்ஸையும் ஜீகன் இந்த ஃபைட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். சாஸ்கேவெல்லாம் அவரோட சூசனோலேருந்து ஜீகன் கிக் அவுட் பண்ணி இருப்பார். நருட்டோவையும் இதே மாதிரி பொழந்து ஜீகன் ட்ராப் பண்ணி வைக்க சாஸ்கே மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இருப்பார். அப்புறம் பொருட்டோ கவாக்கி எல்லாரும் சேர்ந்து ஜீகனோட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஜீகன் இஷிகி ஃபார்மை ஃபைனலாக எடுத்திருப்பார்.
ஆல்மோஸ்ட் மொத்த பேரையும் இஷிக்கி க்ரஷ் பண்ண நருட்டோ குரமாவோட இன்புட்டால் பேரியான் மோட அவேக் பண்ணி இஷிக்கியோட லைஃப் ஸ்பேனை குறைச்சிருப்பாரு. கடைசியாக கவாக்கி ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி இஷிக்கியை போட்டு தள்ளியிருப்பார். இப்போ வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் சீரீஸில் நடந்திருக்கு. பட் இந்த டைம்லைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நடக்குது. இதில் இஷிக்கி எடுத்த உடனே வில்லேஜ்க்கு வரல. கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு யார் இந்த வில்லேஜில் பவர்ஃபுல்னுலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வராரு. அப்படி வரும்போது எடுத்த உடனே நருட்டோ அண்ட் சாஸ்கேவை இவரால் ஃபேஸ் பண்ண முடியலை. ஏன்னா நருட்டோ சாஸ்கேவை இவர் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வேற ஒருத்தர் இஷிக்கியை ட்ராக் பண்ணி அங்கே வந்துடுறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ககாஷி சென்சே தான். ஜீகனுக்கு வந்தது யாருன்னு தெரியல. சாதாரணமான ஒரு வீக்லிங்னு நினச்சி ககாஷி சென்சே கூட ஸ்பேரிங் பண்ணுறாரு. பட் ககாஷி ஜீகனுக்கு செம்ம டஃப்பை கொடுக்குறாரு. ஒரு சாதாரணமான ஹியூமன் இவ்வளோ நல்லா சண்டை போடுறதை பார்த்து ஜீகனே ஷாக் ஆகுறாரு. ககாஷி கிட்ட ஷேரிங்கன் இல்லாததால் அவர் சிடோரி மாதிரியான மூவ்ஸை யூஸ் பண்ணாமல் இருப்பார். பட் அதுக்கு பதில் பர்பிள் லைட்னிங் மாதிரியான ஜுட்ஸுஸை யூஸ் பண்ணி ஜீகனை பொழந்தெடுக்கிறாரு. ஜீகனுக்கு ககாஷியோட ஸ்பீட் தான் பெரிய தலைவலியாக இருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் அடி வாங்கின ஜீகன் திருப்பி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் நான் உன் கூட விளையாடி பார்த்தேன், பரவாயில்ல, நீ நல்லாவே ஃபைட் பண்ணுற. பட் எனக்கு அதிகமாக நேரம் இல்லை. உன் கூட கண்டிப்பாக இன்னொரு நாள் விளையாடுவேன்னு கூட என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு ஜீகன் சொல்லிட்டு ககாஷியை செம்மையாக அட்டாக் பண்ணுறாரு. இந்த ஒரு ஃபைட்டில் ஜீகன் எந்த ஒரு பெரிய மூவ்ஸையும் யூஸ் பண்ணாமலே ககாஷியை வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ககாஷியை ஜீகன் கொன்னுடுறாரு. அதுவும் சாதாரணமாக இல்லை, அவரோட அயன் ராட்ஸை யூஸ் பண்ணி ககாஷி கதையை ஜீகன் முடிக்கிறாரு. ஜீகனோட லைஃப் ஸ்பேன் குறையிறத புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே அங்கேருந்து கிளம்புறாரு. ககாஷி அவரோட லைஃப்பில் நடந்த எல்லா ஹோல்சமான விஷயத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பெயினாக இருக்கப்போ ஆல்ரெடி அவர் இறந்து போய் மறுபடியும் வந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இந்த வாட்டியும் அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு ககாஷி நினைக்கிறாரு. பட் அப்படி நடக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சிட்டு ககாஷி அவரோட கண்ணை மூடுறாரு. காட்சிகள் மாறுது. பொருட்டோ நருட்டோவோட சேஜ் ரீஜனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. கமான் பொருட்டோ, உன்னால் முடியும். நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணா இந்த சேஜ் மோடை ரொம்ப ஈஸியாகவே நீ லேர்ன் பண்ணலாம்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்காரு. நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்த மாப்பா பொருட்டோவோட ப்ராசஸிங்கை பார்க்குறாங்க. இந்த பையன் நருட்டோவை விடவே ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறான். கண்டிப்பாக இவன் சேஜ் மோடை ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பொருட்டோ பிளாக் அவுட் ஆக மோமோஷிக்கி அவர்கிட்ட பேசுகிறாரு. உனக்குள்ள ஏகப்பட்ட பொட்டென்ஷியல் இருக்குது. நீ ஒட்சுசுக்கியை கில் பண்ணியிருக்க. உன்னோட லைஃப் இனிமே நார்மலாக இருக்காது. உன்னோட எல்லா ஹாப்பினஸும் உன்கிட்ட இருந்து பறிக்கப்பட போகுது. நீ ஒட்சுசுக்கியோட வில்லை இன்ஹெரிட் பண்ணியிருக்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, அந்த ப்ளூ ஐ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு மோமோஷிக்கி அங்கேருந்து மறைகிறாரு. கண்ணை திறந்து பார்த்த பொருட்டோ சேஜ் மோட மாஸ்டர் பண்ணி இருக்காரு. இதை பார்த்த நருட்டோ இன்னைக்கு இது போதும், மிச்ச ட்ரைனிங்கை நாளைக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சேஜ் ரீஜன்லேருந்து நருட்டோ வந்துட்டு இருக்க கவாக்கியை நருட்டோ பார்க்குறாரு. கவாக்கிக்கு ஷினோபி ட்ரைனிங்கை கொடுக்க வேண்டி இருக்குன்னு நருட்டோக்கு அப்போது ஞாபகத்துக்கு வருது. பொருட்டோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க கவாக்கிக்கான ட்ரைனிங்கை நருட்டோ கொடுக்குறாரு. அப்போ திடீர்னு சாஸ்கே அங்கே வராரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க நருட்டோன்னு சாஸ்கே நருட்டோ பார்த்து கேட்குறாரு. நானா கவாக்கிக்கு ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு நருட்டோ சொல்கிறாரு. அது சரி, இந்த கவாக்கி யாரோட பையன்னு உனக்கு தெரியுமான்னு சாஸ்கே கேட்குறாரு. இல்லையே, எனக்கு தெரியாது, பட் கண்டுபிடிச்சிடலாம்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்கிறத கேளு நருட்டோ, இவன் சாதாரண ஹியூமன் இல்லை, இவன் ஒரு இப்படி சாஸ்கே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. நருட்டோ, சாஸ்கே, பொருட்டோ, கவாக்கின்னு எல்லாருமே ஒரு வித்தியாசமான ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பாடி எங்கேயோ இழுக்கப்படுறத உணர்றாங்க. அடுத்த செகண்டே இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. இவங்க டெலிபோர்ட் ஆன இடம் சாதாரணமான இடம் இல்லை, அதுதான் மூன். எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மூனுக்கு வர முடிஞ்சதுன்னு கவாக்கி ஷாக் ஆக, நம்மளை யாரோ இங்கே சமன் பண்ணி இருக்காங்கன்னு நருட்டோ கண்டுபிடிக்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க இஷிக்கி இவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. ககாஷியை கொடூரமாக கொன்ன இஷிக்கி நருட்டோ சாஸ்கேவை கொல்லுவாரா?
இந்த ஆல்டர்னேட் டைம்லைனில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்கள்.